வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் செங்கேனி பழனி. கடந்த 10 ஆண்டுகளில் ஆசிய பல்கலைக்கழகங்களின் தரவரிசையில் இந்திய பல்கலைக்கழகங்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருவது மகிழ்ச்சி அளிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் 2016ஆம் ஆண்டு இந்தியாவை சேர்ந்த 24 பல்கலைக்கழகங்கள் மட்டுமே இடம்பெற்றிருந்ததாகவும் இந்த ஆண்டு இந்த எண்ணிக்கை 294ஆக அதிகரித்துள்ளது என்றும் இது பல மடங்கு அதிகம் என்றும் குறிப்பிட்டுள்ளார். மத்திய அரசு எடுத்த சீரிய நடவடிக்கையால் சமூக வளர்ச்சி குறியீட்டில் இந்தியா முன்னேறி வருவதாக மத்திய தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். கத்தார் தலைநகர் தோஹாவில் நடைபெற்று வரும் சமூக வளர்ச்சிக்கான 2வது உலக உச்சிமாநாட்டில் நேற்று பேசிய அவர், கடந்த 10 ஆண்டுகளில் நாட்டில் 1,70,00,000 புதிய வேலைவாய்ப்புகள் ஏற்படுத்தப்பட்டு இருப்பதாக கூறினார். புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தின் 4 பிராந்தியங்களிலும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகள் நேற்று தொடங்கியது. வாக்குச்சாவடி நிலை அலுவலர்கள் வீடு வீடாக சென்று வாக்காளர் பட்டியலில் உள்ள அனைத்து வாக்காளர்களுக்கும் அச்சிடப்பட்ட வாக்காளர் கணக்கெடுப்பு படிவத்தினை ஒப்புகை சீட்டுடன் வழங்கும் பணியை தொடங்கினர். இப்படிவத்தை முழுமையாக பூர்த்தி செய்து புகைப்படம் ஒட்டி கையொப்பமிட்டு டிசம்பர் 4ஆம் தேதிக்குள் வாக்குச்சாவடி நிலை அலுவலர்களிடம் ஒப்படைக்க வேண்டும். 1918ஆம் ஆண்டு நவம்பர் 11ஆம் தேதி எட்டப்பட்ட போர் நிறுத்த உடன்பாட்டினால் 1ஆம் உலகப் போர் முடிவிற்கு வந்ததை குறிக்கும் வகையில் ஆண்டுதோறும் நவம்பர் 11ஆம் தேதி உலக அமைதி தினமாக கடைபிடிக்கப்படுவதை ஒட்டி புதுச்சேரியில் வரும் 11ஆம் தேதி நடைபெறவுள்ள உலக அமைதி தின விழாவில் துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன், முதலமைச்சர் திரு ரங்கசாமி, அமைச்சர்கள் திரு நமச்சிவாயம், திரு லட்சுமி நாராயணன், திரு திருமுருகன் உட்பட பலர் பங்கேற்க உள்ளனர். மத்திய தொழில் வர்த்தக அமைச்சகத்தின் கீழ் செயல்படும் வேளாண் பொருள் மற்றும் பதப்படுத்திய உணவுப் பொருள் ஏற்றுமதி பெருக்க வாரியம் முதல் முறையாக சத்தீஸ்கரில் இருந்து கோஸ்டாரிக்கா நாட்டிற்கு 12 டன் செறிவூட்டிய அரிசியை ஏற்றுமதி செய்துள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.